சார் வணக்கம். வணக்கம். பீகாரினுடைய 2 கட்ட அந்த தேர்தல் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. பல இடங்கள்ல மக்கள் ஆர்வமாக வாக்களிக்க சென்றிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், பீகார்ல நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என்று பல மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த பீகார் தேர்தல எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா பத்திரிகையாளர்கள், பீகார் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர்கள், அங்க நிர்வாகிகள் தொடர்பு கொண்டுட்டே இருக்கிறோம். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக. அங்க வரக்கூடிய தரவுகளை எல்லாம் பார்க்கும்போது, நீதியான முறையில, நேர்மையான முறையில தேர்தல் நடந்திருந்தால், பாஜக மண்ணை கவ்வும். 101 தொகுதி பாஜகல ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது. மிஞ்சி மிஞ்சி போனா சில 5, 6 தொகுதிகளை வேணா பாஜக ஒரு எட்ஜ் மார்ஜின் எடுக்கலாம் என்பதுதான் தகவல். இது மிகைப்படி சொல்லவில்லை. கூட்டுல இருந்த தகவல். இன்னொரு 101 தொகுதி யார் இருக்காருன்னா, ஜனதாதள் யுனைடெட் இருக்காங்க. நிதிஷ்குமார் இருக்காரு. நிதிஷ்குமார் கட்சியில ஒரு 40 to 50 சதவீத வாக்குகள் அவருக்கு இருக்கிறது. அவருடைய பழைய வாக்குகளே இருக்கிறது. அவருடைய வேணா ஒரு 40 தொகுதியை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி ஒரு 50 தொகுதி கூட தேராத நிலையில் தான் இருக்கிறது என்பதுதான் அப்சர்வேஷன். கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆனால் அங்க என்னமோ இந்தியா கூட்டணிக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரியும், காங்கிரஸும் தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்திக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணி கொண்டே வந்தார். எதையுமே அவங்க சட்டை செய்யவில்லை. களத்துல நின்று அடிச்சாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பேஸ்ல நடந்த 122 தொகுதிகளிலே நல்ல ஒரு லீடு எடுத்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் தேர்தலையே 6ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் வாக்குச்சீட்டு அந்த விவிபேட் இதுல இருக்கக்கூடிய ஒப்புகை சீட்டு எல்லாம் கீழே கிடந்ததை பார்த்தோம். ரோட்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்க தேர்தல் அதிகாரியா? இந்த ஒப்புகை சீட்டே நீங்க என்ன செய்ய முடியல, பாதுகாக்க முடியலையா இல்லையா? இது ஒரு பிரச்சனை. சரி, இன்னைக்கு 2ஆம் கட்ட தேர்தல பாத்தீங்கன்னா மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு ஆர்ப்பரித்தாரு. நேற்றுதான் டெல்லியில செங்கோட்டையில கார் குண்டு வெடிப்பு. கார் குண்டு வெடிப்புனா நேற்று வரைக்கும் கார் குண்டு வெடிப்பு. 12 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கார் வெடிப்பு. இது குண்டு வெடிப்பா, கார் வெடிப்பா, சதியா, அது இதெல்லாம் அன்வெஸ்டிகேஷன் போகட்டும். இது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பீகாருடைய தேர்தலை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்ததான் சொன்னாங்க. ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. மக்கள் ஆர்ப்பரித்து வந்தார்கள். இன்றைக்கு மதியம் 1 மணி நிலவரப்படி 47.64% 47% போலிங் பண்ணிட்டாங்க மதியம் 1 மணிக்கு. 4 மணி நிலவரப்படி 62% போலிங் ஆகிவிட்டது. 5 மணிக்கு க்ளோசிங் டைம்ல 70% தாண்டி விட்டது. அப்ப மக்கள் இவ்வளவு திரண்டு எழுந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ இது வரைக்கும் ஒட்டு மொத்தமா கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் தரவில்லை. எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு என்பதை இனிதான் சொல்லும். அப்ப இவ்வளவு ஆர்ப்பரித்து வந்தனா ஆளுங்கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய அலை, நிதிஷ்குமாருக்கு எதிரான மிகப்பெரிய அலை தான் வீசிருக்கிறது. அதிலும் குறிப்பா இன்றைக்கு 20 மாவட்டங்கள்ல சுமார் 122 தொகுதியில இன்னைக்கு செகண்ட் பேஸ் 2வது பேஸ்ல வாக்கு. இதுல சென்ட்ரல் சிஆர்பிஎஃப் டிப்ளாய் பண்ணாங்க. நேபாள் பார்டர்ல இருக்கக்கூடிய 700 கிலோமீட்டருக்கு சிஆர்பிஎஃப் சொல்றாங்க, ஜவான் அறி கொடுக்குறாங்க, நாங்க இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது, உள்ள இருந்து யாரும் வர முடியாது, அப்படி சீல் வச்சுட்டோம் அப்படின்னாங்க. அங்க 7 தொகுதிகள்ல நேபாள் பார்டர்ல வாக்கு நடக்குது. இந்த 122 தொகுதிகள் இன்னைக்கு நடந்த 122 தொகுதியில சற்றப்ப 12 அமைச்சர்கள், நிதிஷ்குமார் அமைச்சர் இருக்கக்கூடிய பாஜக நிதிஷ்குமார் அந்த கட்சியில பிஜேபி ஜேடியு கட்சியில சேர்ந்த ஆளும் அமைச்சர்கள் 12 பேர். இந்த 12 பேருடைய தொகுதிகள்லயும் கடுமையான வாக்குப்பதிவு. அந்த அமைச்சருக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவிருக்கிறது. அந்த 12 அமைச்சர்களும் தோல்வியுறுவார்கள். அவங்க திரும்பவும் நிக்கிறாங்க அதே தொகுதியில. அங்கெல்லாம் காங்கிரசுக்கு மெஜாரிட்டியா வாக்கு விழுந்திருக்கு என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட தரவுகள் எல்லாம் வருகிறது. அங்க இறங்கி அடிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்தியா கூட்டணி நேர்மையாக வாக்கு எண்ணிக்கை, நேர்மையாக தேர்தல் நடந்திருந்தால், இவிஎம் எல்லாம் சரியா வேலை செய்திருந்தால் ஆட்சி மாற்றம், நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரியே ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது. தேஜஸ்வி யாதவ் தான் புதிய முதலமைச்சர் என்பதுதான் கள யதார்த்தம். ஆனால் 4 நாள் கழிச்சு நடக்க போய் என்னன்னு பார்ப்போம். 14ஆம் தேதி நடப்பது என்னன்னு பார்ப்போம். இருந்தாலும் அங்க பல வதந்திகள், அவதூறு, குறிப்பா தமிழர்கள் கூட பீகார்காரங்களை துன்புறுத்துறாங்கன்ற மாதிரியான பிரதமர் மோடி அவர்களே கூட பேசியிருந்தாரு. இது அங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது ஏன் பேசினார் தெரியுமா?
முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அங்க என்ன செய்யறாரு, இந்த 65 லட்சம் பீகாருடைய எஸ்ஐஆர் உடைய அந்த 65 லட்சம் பேரை நீக்கிறாங்க பாருங்க. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், தீவிர திருத்தம்ன்ற பேர்ல 65 லட்சம் பேரை நீக்கி விட்டாங்க. அதுக்கு நியாயம் கேட்டு தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி இணைந்த தலைமையில மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா பிளாக் அனைத்து தலைவர் சங்கமித்தார்கள். அப்போதே நம்முடைய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பீகாருக்கே சென்று பீகார்ல வந்து ஒரு உரையாற்றினார். அனல் பறக்க உரை. அப்ப இந்த திராவிட மாடல் இங்க தமிழ்நாட்டுல எப்படி வந்து பாஜகவை வந்து எப்படி கால் ஊன்ற விடவில்லையோ அது மாதிரியான ஒரு தெறி பேச்சு, அனல் பேச்சு அங்க பேசினார். கருத்துக்கள் அவ்வளவு தெரியாக இருந்தது. அந்த கருத்துக்களை உள்வாங்கியதால் மிகப்பெரிய மாற்றம். இங்க இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் திமுகவுல அந்த பேச்சாளர்கள் அங்க சென்றிருந்தார்கள். தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அங்க சென்றிருந்தாங்க. இதை பொறுக்காம தமிழ்நாட்டுல காலி பண்ண மாதிரி பீகார்ல காலி பண்ணிடக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் போனதுனாலையும் திமுக கூட்டணி கட்சியில் அங்க பீகார் சென்றதுனாலையும் அதுக்கு எதிராக என்ன செய்யறாரு, தமிழ்நாட்டுல பீகாரிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, வஞ்சிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டுல பீகாரிகள் எல்லாம் என்ன செய்ய நசுக்கப்படுகிறாங்கிறாங்க. தமிழ்நாட்டுல பீகாரிகள் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் இப்படி சொல்றதுக்கு பிரதமர் வெட்கப்பட்டிருக்க வேண்டும். பீகார்ல உங்க பாட்டர் நிதிஷ்குமார் தான் 15 வருஷமா என்ன செய்யறாரு, முதலமைச்சராக இருக்கிறார். அப்ப பீகாரிகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க? நீங்க உங்க ஆட்சி சரியில்லை, உங்க ஆட்சியில வேலை வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை, வாழ்வாதாரத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுல நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம், நிம்மதியான வாழ்க்கையை தெரிவிக்க வந்தாங்க. அவங்க இந்த பீகார் மக்கள் என்ன சொன்னாங்க, மோடிக்கு பதில் சொன்னாங்களா இல்லையா, நாங்க நல்ல சிறப்பா இருக்கிறோம், தமிழ்நாட்டுல சுதந்திரமாக இருக்கிறோம், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பதில் சொன்னாங்க. ஆக இத்தகைய பொய் புரட்டுகளுக்கு மத்தியில தான் இந்த பீகார் எலெக்ஷன் நடந்திருக்கிறது. அப்ப இறங்கி அடிச்சிருக்காங்க. அந்த வதந்திக்கெல்லாம் மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. டோட்டல் டேமேஜ் ஆயிட்டாங்களா? டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டாங்க. இந்த சொல்ல போனா சண்டியா நொறுக்கிட்டீங்களாப்பா, ஏதோ தலைப்பு அப்படி வைங்க, சண்டியா நொறுக்கிட்டீங்களாப்பாங்கிற மாதிரி பீகார் மக்களே தமிழ்ல பேசினாங்க. தமிழ்ல அழகான முறையில அழகான உச்சரிப்புல பேசி மோடி போய் சொல்றா நல்லா வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நேர்மையானவங்க, நம்பிக்கையானவங்க, எங்களை அவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு தமிழ்ல பதில் கொடுத்தாங்க. பதிலடி இங்க வந்து செல்வத்தில் செல்வம்னு அப்படி பேசல, தெளிவான தமிழ் பேசினாரு. மோடி பேசுறாருல்ல அந்த மாதிரியான கொச்சை பாசையில என்ன செய்யல, அவர் திருக்குறளை வாசிக்கல, தெளிவான தமிழ் பாசையில பேசினாங்க, நீங்க பார்த்தோம். எனவே அத்தனை அவதூறுகளுக்கும் சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் 14ஆம் தேதி யார் மண்ணை கவுறால் என்று. நிச்சயமாக இந்தியா இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்தியாவினுடைய கதாநாயகனே எங்க மோடி தான் பாருங்க, சூப்பர் ஸ்டாரு, அவர் பீகார்ல இறங்கிட்டாரு, இனிமே எப்படி இதாகும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள்லாம் வைக்கிறாங்களா? அங்க ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கா மோடி அவர்கள் பிரச்சாரத்தினுடைய தாக்கம்? அதுல நான் உடன்படுறேன். எப்படின்னா அவர்தான் சூப்பர் ஸ்டார். ரஜினி ஸ்டைல் எல்லாம் தாண்டின ஸ்டைல்ல அவர் போடக்கூடிய அந்த சூட்டுக்கு அது இது அந்த கூலிங் கண்ணாடி, அப்புறம் ஒரு ஹேட் கேப் ஒண்ணு போடுவாரு. திடீர்னு வந்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல போயிட்டானுங்க, அப்படியே மலைவாழ் ஜாதியுடைய மலைவாழ் மக்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடுவாரு. திடீர்னு கோட் சூட்ல போயிடுவாரு. திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வந்தா லுங்கி வேஷ்டி. அந்த அடிப்படையில அந்த காஸ்டியூம்ல அவரை அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாதுங்க. மோடி தாங்க சூப்பர் ஸ்டார். அதை நம்ம வந்து பண்ணிக்கிறோம். நடிப்புல வந்து அவரை விட யாரும் மிஞ்ச முடியாது. ராகுல் காந்தி தெளிவா சொன்னாரு, டான்ஸ் கூட ஆடி காட்டுவாரு அப்படின்னு. அந்த அடிப்படையில சொல்லியிருப்பாங்க. இறங்கி அடிக்கிறது செங்கோட்டையில. மோடி படம் வந்து ஓடல, ஆனா சூப்பர் ஸ்டார் மோடியா? ஆமா, மோடி படத்துல நடிக்கிறார், நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறார். ஏழை தாயின் மகன், அமாரா ஹே தேஸ் ஹே பாரு. போட்டிருக்கிற கோட்டு வந்து 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் ரூபாய் நம்ம கையில தந்தா நம்ம ஊரை கட்டிட்டு போயிடலாங்க. 20 லட்சம் ரூபாய் கையில அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு நம்ம வந்து நினைச்சலாம், வாழ்க்கையை ஓடிட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட இதுல ஏழை தாயின் மகன் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க. 2014 அவர் சொன்னாரு, மோடி தான் பிரதமராக வேண்டியது அவசியம் இல்லை, பிரதமர் வேட்பாளராக சொன்னது. நான் டீக்கரை வச்சுட்டு புழைச்சிட்டு போயிருவேன். இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்கான இந்தியா வேணும், ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வேணும். மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல வந்து ராணுவ வீரர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னாரு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா செங்கோட்டையில பாம்பு அடிச்சிருக்குது. அது காரு வெடிச்சிச்சா, கார்ல குண்டு வெடிச்சிச்சா, அது வந்து என்ன செய்யணும்? நேரு ஆட்சியெல்லாம் மறந்துட்டீங்களே. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் நேரு தானே. ஜவஹர்லால் நேரு. இன்னைக்கு செங்கோட்டையில வந்து பாம்பு அடிச்சு ஜவஹர்லால் நேரு தான் காரணம் சொல்லுவாரு. அப்போ இது ஆட்சியில் இருக்க ஓட்டையா இல்லையா? யூரி, பதன்கோட், புல்வாமா, பெஹல்காம், வரிசையா பாத்தீங்கன்னா அந்த 12 வருஷத்துல மோடியுடைய ஆட்சியில எவ்வளவு குண்டு வெடிப்புகள்,
ராணுவ வீரர்கள்லாம் செத்து வந்து அடிச்சாங்க, அப்ப மரணம் அடைந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு இப்ப இந்த மாதிரி சட்ட ஒழுங்கே சரியா நிலைநாட்டம் இல்ல. தார்மீக அடிப்படையில அவங்க என்ன செய்யணும்? நீங்க பீகார்ல வந்து நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் சொல்றதை விட, நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் தெளிவா இந்திய மக்கள் தெளிவா தெரிஞ்சிருக்காங்க. நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பது. இந்த இருக்கக்கூடிய செங்கோட்டையுடைய குண்டு வெடிப்பே வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா ஒரு சான்று வருதா இல்லையா? இத அமித்ஷா என்ன செய்யணும்? உள்துறை அமைச்சர் வந்து அவர் ராஜினாமா பண்ணணுங்க. தார்மீக அடிப்படையில ராஜினாமா பண்ண வேண்டும். என்னுடைய ப்ராசஸ் லூப் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அங்க வந்துட்டு பீகார்ல வந்துட்டு நாங்க வந்து வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தோம்னு சொல்லி இருக்கிற வாக்குகளை பறிச்சுக்கிட்டு விட்டாங்க. நிறைய பிரச்சனை. அந்த மக்கள் கிளர்ந்தெழுந்து கொந்தளித்து இன்றைக்கு பாஜக நிதிஷ்குமாரை வந்து ஒழிச்சு கட்டணம் வந்து வாக்கு போட்டிருக்காங்க. 14ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது நிச்சயமாக ஜனநாயகம் வெல்லும் என்று நானும் நம்பிக்கை கொள்கிறேன். ஓகே சார். பீகார் தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்கள்லாம் பகிர்ந்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.